கைஸ், கட்டுக்கொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது, பாடி ஹீட்டை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை ஜெல்லியாக மாற்றுறது எப்படின்னு பார்த்துடலாமா? இந்த கட்டுக்கொடியை நல்லா நம்ம 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை பிசையணும். மிக்ஸி இருந்தால் நீங்கள் லைட்டாக அரைச்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் கையில் பிசைஞ்சாலே கூட போதும். நம்ம பார்த்திங்கன்னா கையில் தான் பிசைகிறோம். நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த இலையை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். அந்த இலையை பார்த்தீங்கன்னா சக்கையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வலுவலுன்னு இருந்தது, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஈரமாக இருக்கும். அதை நல்லா கசக்கி புழிஞ்சிட்டு அந்த வாட்டரை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டோம். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு நல்லா ஜெல்லியாகவே கிடச்சிருச்சு.